ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் கங்குவா. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதை வந்து ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது பாஸ்ட்லேயும் ப்ரெசென்ட்லையும் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம சூர்யாவை பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கார். பவுண்டி ஹண்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, போலீஸாலேயே பிடிக்க முடியாத அக்யூஸ்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து சொல்லி பிடிக்க வைப்பாங்க. அதுக்கு ஒரு ரிவார்டும் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பவுண்டி ஹண்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய வேலை. ஸோ அது வந்து பண்ணிகிட்ருக்காரு நம்ம சூர்யா. இவர் கூட வந்து யோகி பாபு இருக்கார். ஸோ ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ தீஷா பத்தானியும் அதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கூட வந்து நம்ம கிங்ஸ்லி அண்ணன் அவர் இருக்கார். ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட் வருது. ஒரு பயங்கரமான ஒரு ரவுடியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் வருது. ஸோ அப்படி போகும்போது அவனை போய் பிடிக்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவன் எதிர்பாராத விதமாக வந்து சூர்யா வந்து சாகடிச்சிடுறாரு அவனை. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனையும் பார்த்திங்க அப்படின்னா இவர் கூட்டிகிட்டு வந்து இவர் கூட வச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட மேக்கிங்கும் சரி, காஸ்டியூம்ஸும் சரி, டெக்னிக்கலாக எல்லாமே சூப்பராகவே இருக்குது. பட் இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா தான். ஸோ ரைட்டிங் அப்படிங்கிறது எதுவுமே சுத்தமாகவே நல்லா இல்லை. அதில் டைலாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ரைட்டிங் என்ன ஸ்டோரியே இல்லை. ஸோ மற்றபடி இந்த படத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு வேறு மாதிரியான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூர்யா, ஸோ நல்ல ஆர்டிஸ்ட்டை போட்டு நல்லா இது பண்ணி பட் ஸ்டோரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட பெரிய ட்ராபேக்கே சிவா தான். ஸோ இவரை நம்பி எப்படி இன்னமும் பணம் போட்டு எப்படி படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற எனக்குமே டவுட்டாக இருக்குது. ஸோ அண்ணாத்த மாதிரி ஒரு படம் எடுத்தார், அதுவுமே ஊற்றி முடிக்கிச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் அப்படி தப்பு சொல்லலை, டேரக்டர் தப்பு சொல்லலை. ஸோ நெல்சன் கூட ஒரு படம் எடுத்தார் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் ஒரு சின்ன ட்ராபேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரஜினி சார் படம் வச்சு எடுத்தார், ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தார். ஸோ அதுலேருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி. ஸோ எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஏதோ நமக்கு ஒரு பட்ஜெட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஞானவேல் வந்து நமக்கு சார் கிடச்சிருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. அவர் தலையில் மிளகா அரைக்கலாம்ன்ற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி தோணுச்சு. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட ஃபிசிக்கும் சரி, நிறைய உழைப்பு போட்டிருக்காரு. அது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நம்ம நட்டியாக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், அவருமே சில சீன்ஸ்லாம் வராரு. அவருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த ஃப்ளாஷ்பேக் பொசிஷன், அந்த கங்குவா வரக்கூடிய அந்த காட்சியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களாம் வராங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீன்ஸை வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் ஸ்கோப்பே இல்லை. ஸோ என்ன எதுவுமே இல்லை. ஒரு ஸ்டோரி லைன், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ டெக்னிக்கலாக சூப்பராக எடுத்திருக்காங்க. அதாவது காஸ்டியூம்ஸு, அப்புறம் விஎஃப்எக்ஸு. ஒரு சீன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூர்யா ஒரு முதலையை சாவடிக்கக்கூடிய ஒரு சீன் வரும். ஸோ அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த ஒரு முதலையே பார்த்திங்க அப்படின்னா ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதெல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதையில் கொண்டு விட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை, நிறைய வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. லாஜிக் அப்படிங்கிறத விட இந்த படத்துக்கு இந்த ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சீனை காமிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. ஸோ இதனால் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த பையனை அந்த ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து ஒரு சின்ன பையன், ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர்லேருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சு இந்தியாவுக்கு வரான். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவாவில் தான் நம்ம சூர்யா இருக்கார், ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய சூர்யா. ஸோ அவரை வந்து பார்க்குறதுக்காக வரான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ரஷ்யாவிலேருந்து இவன் எப்படி இந்தியாவுக்கு வந்தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது அவன் ட்ரெயின் ஏறி வந்த மாதிரி காமிப்பாங்க. சரி, அது கூட விட்டுருங்க. ஸோ என்ன ரீசன், அவன் எதுக்கு இப்படி வந்தான், அவனை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அந்த அந்த ரிசர்ச் சென்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த பையனுக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஸோ அந்த பையனுக்கு நம்ம சூர்யா பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஃபீல் வருது. நம்ம பாஸ்ட்டில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய சூர்யாவை அவனுக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்குது. நம்ம சூர்யாவுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இவரை பார்க்கும்போது, அந்த பையனை பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்னும் புரியாத ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இவனுக்கும் நமக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம சூர்யா. மற்றபடி இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இந்த படத்தில்.
ஸோ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.